கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த சின்ன செய்தியின் வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக இயேசுவானவர் சிலுவையை சுமந்தார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம், நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே நமக்கு சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இரு கரங்களையும் சிலுவையில் விரித்து கொடுத்து இரு கால்களை ஒன்றோடு வைத்து அவர்கள் தரைந்தார்கள். அவர் வேர்வை தண்ணீருமாக சிந்தத்தக்கதாக அவர் இரத்தம் சிந்ததினால் நம்மை மீட்டு கொண்டார். நம்முடைய பாவத்திற்கு அவர் பலியானார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக அவர் நிறுத்தப்படுகிறார். அவருடைய தழும்புகளால், ஆணி பாய்ந்த தழும்புகளால் நம்மை வா என்று அழைக்கிறார். மகனே, மகளே, உன்னுடைய பாவத்தை நான் மன்னித்தேன் அல்லவா? நான் விரும்பும் வாழ்வு உன்னிடத்தில் உண்டோ என்று அவர் கேட்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாக மாறுவோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.